ஹாய் வணக்கம். மேகநிகாம்பரம் காஸ்டியூம் டிசைனர். ஸோ நான் என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து நான் எப்படி இங்கே காஸ்டியூம் டிசைனர் ஆனேன், நான் ஒரு பேசிக்கலி ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஸோ ரிசர்ச் ஸ்காலர், நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்ற விஷயத்த உங்ககிட்ட என்னை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய ஸ்கூல் லைஃப்லேருந்து என்னோட ஊர் சொல்லலாம் இல்லையா, நேட்டிவ். ஸோ அங்கே என்ன வீவர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, ஸோ வீவர்ஸ் சமூகத்தில் நான் வந்திருக்கேன். வீவர் சமூகத்துலேருந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் எப்படி இங்கே ட்ராவல் பண்ண வந்தேன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஊரில் வந்து எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் ஊர் சுற்றி நிறைய கோயில்கள்லாம் இருக்கும். நிறைய நேச்சுரலாகவே நிறைய விஷயங்கள் நான் பார்த்து ரிசர்ச் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் வந்து அந்த அட்மையர் தான் நான் வந்திருக்கேன் எங்கள் ஒரு டிசைனராக வந்து. எங்கள் ஊரே பார்த்தீங்கன்னா வந்து அம்மையார்குப்பம்ன்ற ஊர் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வீவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா வீவிங்ஸ் அந்த சவுண்டு ஓடிட்டே இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு இடையில தான் நாங்கள் வந்து என்னோடய ஆர்ட் ஃபார்ம்லாம் நிறைய விஷயங்கள் வந்து தேடிட்டு அப்படியே டெம்பிளாக விசிட் பண்ணியிருக்கோம். ஊரை சுற்றி இருக்கிற கிணறுலேருந்து மலைகள்லேருந்து நிறைய நேச்சுரலான அந்த திங்ஸ்லாம் லேண்ட்ஸ்கேப்லேருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ அங்கேருந்து தான் என் ஆர்ட் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து. எங்கள் ஊர்லேயே வந்து அதிகமாக வந்து வீவிங் பண்ணுறதால வந்து தறியில் வந்து நிறைய லுங்கி, அப்புறமா வந்து நிறைய சாரீஸ்லாம் நாங்கள் வீவ் பண்ணுவோம் ஆக்சுவலி. சின்ன வயசில் எங்கள் ஒர்க் கூட பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஆர்ட்டாகவும் சேர்ந்துச்சு. இந்த ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களை டைம் பாஸே பார்த்திங்கன்னா அந்த தினமும் அந்த வீவிங்க்கு தேவையான எக்ஸ்ட்ரா வேலைங்களாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் தான் பார்ப்போம். ஸோ பாபின் சுற்றுறது, ஸோ நூல் வந்து சாயம் போடுறது, இது எல்லாமே அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக பண்ணுவோம். சாட்டர்டே அண்ட் சண்டே லீவ் விட்டாலே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எங்களுக்கு வந்து பயங்கரமான வேலைங்களாக இருக்கும். ஸோ அதை எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. எங்கள் மக்களோட வாழ்க்கை முறை வந்து எங்களுக்கு வந்து தினம் வந்து ஒரு வீவிங் அந்த சவுண்டு கேட்டு நாங்கள் அந்த சவுண்டு நிறைய கேட்கும். நாங்கள் அது கூட தான் நாங்கள் எங்கள் ஸ்டடீஸ் கூட படித்தோம் சின்ன வயசில். அப்புறம் ஊருக்கு ஒரு முறை தான் போய் நாங்கள் நிறையா படிப்போம், டீமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து எனக்கு வளர்ந்துச்சு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் நான் அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி சேர்ந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து திருத்தணியில் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த இடத்துல வந்து பிஏ ஹிஸ்ட்ரி நான் ஏன் சேர்ந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஹிஸ்ட்ரினால ரொம்ப பிடிக்கும். ஸோ வரலாற்றில் நிறைய விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த டெம்பிள் வெண்டடாக பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ அப்போ நான் நிறைய ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப நான் நிறையா எனக்கு கனவே நிறையா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து. அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ நல்லா வரைகிறா சொல்லிட்டு வந்து நீ வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் சேரலாம், காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து நான் பெரிய ஒரு சினிமாவில் துறைக்கு போகலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அப்போல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இல்லை. ஆனால் வந்து நிறைய ஹிஸ்ட்ரியில் நிறையா படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன். டெம்பிள்ஸு, ஸோ நிறைய வரலாறு பற்றி அதிக நுணுக்கங்கள்லாம் நான் அது ஆர்னமெண்ட் பற்றி அதுலேயே ஒரு பெயிண்டிங் ஒரு டாப்பிக்கு, ஸோ இப்படி நிறையா படிச்சுட்டே வரப்போ வந்து எனக்கு அப்புறமா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் போகணும் அப்படின்னு என்ன தோணுச்சு. நான் சென்னைக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே நான் வந்து முதல் எடுத்த சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா என்னடா இது எங்கள் ஊரில் வந்து நான் தறி தான் பார்த்துருக்கேன், அந்த தறி எல்லாமே இங்கே படிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறப்போ டெக்ஸ்டைல் டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன் ஆஃப் டெக்ஸ்டைல் நான் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தேன். ஸோ படித்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் சின்ன வயசில் என்னெல்லாம் வரைஞ்சனோ அது இல்லாமல் டிசைனாக கன்வெர்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வந்து. அப்புறம் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து கேதரிங் பண்ணுறேன். அங்கே நிறைய ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நான் டெம்பிள் ரிசர்ச் பண்ணுறேன். நான் என்னெல்லாம் ஹிஸ்ட்ரியில் படித்தனோ அது எல்லாமே அங்கே வந்து ஸ்டடீஸாக எனக்கு வருது. ஃபஸ்ட்டு நம்ம ரீடபிளாக ஹிஸ்ட்ரி எல்லாம் படிப்பாங்க, ஒரு கதை ஸ்டோரின்னு தான் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்துட்டு போனாங்க அவங்கள பற்றி நம்ம திரும்பவும் வந்து ரிவர்ஸ் பண்ணி படிக்கிறோம். ஸோ அதனால் அந்த ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாகவே இருந்துச்சு ஸ்டார்டிங் வரைக்கும் இன்னி வரையும் பார்த்தீங்கன்னா. அப்போ ஹிஸ்ட்ரி நான் ஃபஸ்ட்டு வந்து படித்தேன். ஒவ்வொரு வரலாறாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மன்னர்களை பற்றி படித்து தான் இருந்தேன். அப்போது நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழ்ந்த இடங்களுக்கு வந்து நம்ம போயிருந்தேன். மதுரை, தஞ்சாவூர், கும்பகோணம், நம்ம தமிழ்நாட்டில் சொல்லலாம். அப்புறம் காஞ்சிபுரம் சொல்லலாம். அப்புறம் அதே பார்த்தீங்கன்னா நான் வந்து லேபாக்ஷி, ஹம்பி, நம்ம சவுத் ஜோனில் போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராஜ்கோட், அப்புறம் வந்து நம்ம ஜெய்சல்மீர், ஜோத்பூர், உதய்பூர், பதேபூர் சிக்ரி, ஆக்ரா, அப்படி பல இடங்களை வரலாற்று சம்மந்தம் நிறைய இடங்கள் நான் பார்த்த இடங்கள் எல்லாமே, படித்த இடங்கள் எல்லாமே வந்து வரலாற்று போய் நேராக ரிசர்ச் பண்ணுற விஷயம் எனக்கு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் தான் கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வரலாறுமே வந்து படித்தது எல்லாமே ஒவ்வொரு மன்னர்களை எப்போ எப்படி ஆண்டாங்க, அவங்களோட விஷயங்களை வந்து என்னெல்லாம் இருந்துச்சு, ஸோ அவங்களோட சிம்பிள்ஸ் எப்படி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் வரலாற்று படித்தது மட்டுமா இல்லாமல் அதை நேராக போய் ரிசர்ச் பண்ணுறப்ப எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு நான் இது என்ன பண்ணேன், எல்லா மோட்டிஃபும் நான் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். எந்த ஸ்பாட்டுக்கு நான் போனாலும் வந்து அப்படியே வரைய ஆரம்பிச்சிருவேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ் போனால் அங்கேருந்து ஒரு பீகாக் இருக்கும், ஒரு மாடமில் பார்த்தீங்கன்னா அது வரைய ஆரம்பிப்பேன். அதே பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் வந்து தோகை விரிச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதே பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட் நான் பார்ப்பேன். ஸோ அப்போ ஆந்திராவோட கல்ச்சர் ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், ஜெய்ப்பூரில் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே உதய்பூரில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ சம்திங் அதே பார்த்தீங்கன்னா அது யூபியில் வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ அப்போ ஒரே வடிவமைப்பு வந்து பீகாக் மட்டும்தான். அந்த பீகாக் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி கன்வே ஆகுது, அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து எப்படி அவங்க கைப்பூன போக்கில் வரைகிறாங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இங்கே டெக்ஸ்டைல் டிசைனாக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ என் காலேஜ் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பயங்கரமான அட்மாஸ்பியரோட இருக்கும். அங்கே ஒரு என்னடா இது ஒரு பரபரப்பாக இருக்கிற சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியார் ஈவிஆர் ரோடில் பார்த்தீங்கன்னா காலேஜ் அப்பார்ட்ஸ் ஒரு சாஃப்டாக ஒரு காலேஜ் ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் என் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா. அந்த கேம்பஸ்குள்ளே நீங்கள் போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு என் காலேஜ் வந்து அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே நான் போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா என்னையே நான் அதிகமாக மறந்துடுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் காலேஜ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு தான் வந்து அட்டெண்டன்ஸ் போட வருவாங்க. 10 மணிக்கு தான் வருவாங்க. நான் மட்டும் 7 மணிக்கு காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிடுவேன். ஸோ அவ்வளோ எனக்கு என் காலேஜ் பிடிக்கும். 7 மணிக்கே நான் என் காலேஜுக்குள்ளே போயிட்டு என் காலேஜில் மழை பெஞ்சிருக்கும். அந்த சீசன்லாம் போய் பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். அப்போ நிறைய நத்தைங்க, நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ நான் மட்டும்தான் இருப்பேன் இல்லையா, அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராகவும் இருக்கும். ஒரு தனி ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஆர்ட் சென்ஸ்லாம் கூட என் காலேஜ் அப்பாஸ் எனக்கு ஈஸியாக எனக்கு கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே டையிங் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்டைல் டையிங்லாம் எப்படி பண்ணுறது, கலர்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, கெமிக்கல் டேஸ் எப்படி பண்ணுறது, நேச்சுரல் டேஸ் எப்படி பண்ணுறது, எல்லாமே அங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாருமே கெமிக்கல் டேஸ் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க. பத்திக்கு டை அண்ட் டை இதெல்லாம் பண்ணுவாங்க டெக்ஸ்டைலில். பார்த்தீங்கன்னா அது ஒரு அங்கே ப்ராக்டிக்கலாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன அங்கே பண்ணுவேன்னா, நம்ம இந்தியாவோட ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட ஏன்ஷியன்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராஃப்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பீகார் எடுத்துக்கிட்டால் மதுபானி, ஆந்திரா எடுத்துக்கிட்டால் கலம்காரி, ஒரிசா எடுத்துக்கிட்டால் பட்டச்சித்ரா, நம்ம மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டால் வர்லி பெயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா வந்து கட்ச் எம்ப்ராய்டரி சம்திங் நிறைய சொல்லுவோம். ஸோ அஜ்ரக்னு ஒரு பிரிண்ட்டு சொல்லுவோம். அதே போல் டெக்ஸ்டைலில் ஒவ்வொரு ஏரியாஸ்லையுமே ஒரு ஃபேமஸான ஒரு மோட்டிவ், ஒரு டிசைன், ஒரு டெக்னிக் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய கிராஃப்ட்டுன்னே சொல்லலாம். அதில் நான் ஒரு சூஸ் பண்ண கிராஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த கலம்காரி. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஹிஸ்ட்ரி நான் படிக்க போகிறேன் அதிகமாக. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியும் படித்ததால் கலம்காரி பற்றி அனலைஸ் பண்ணுறேன் என்னோடய டெஸ்டினேஷன் ஸ்டடியாக. பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசு என்னெல்லாம் பிடிக்குமோ, மயில், அப்புறம் கிளி, அப்புறம் அன்னம், அப்புறம் யானை, அப்புறமா வந்து டைகர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம். ஸோ கோயில் ஸ்கல்ப்சருங்க. ஸோ நான் நிறையா கோயில் விசிட் பண்ணுவேன் இல்லையா, நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி நான் போகிற எல்லா கோயிலுமே மியூரல் பெயிண்டிங்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சோழர் காலத்தில் வரைஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா 11th century 13th centuryயில் பார்த்தீங்கன்னா விஜயநகர் காலத்தில் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ். பார்த்தீங்கன்னா 16th century நாயக்கர் காலங்கள் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம தஞ்சாவூர் இருக்குது இல்லையா, மதுரை இருக்குது இல்லையா. ஸோ இந்த கோயில்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் 16ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா, அதே 17th centuryயில் மராட்டியர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க காலங்களில் வந்து வரையப்பட்ட ஓவியங்கள். இது ஒவ்வொரு ஓவியத்துக்கு பார்த்தீங்கன்னா தனித்துவம் இருக்கும். மராட்டியர் வரைஞ்சது தனியாக தெரியும், நாயக்கர் வரைஞ்சது தனியாக தெரியும், சோழர்கள் வரைஞ்சது தனியாக தெரியும், ஸோ விஜயநகர் பீரியட் வந்து தனியாக தெரியும். ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்ம் நான் எப்படி வகைப்படுத்தினேன், இது எப்படி என் கிளாத்தில் கொண்டு வந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த டெம்பிளோட இன்ஸ்பிரேஷனும் நம்ம நேச்சர் ரசித்த அந்த தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றா சேருது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்போ நான் ஒவ்வொரு டெம்பிள் போகிறப்ப வாட்ச் பண்ணுறேன். ஒவ்வொரு பில்லர் வாட்ச் பண்ணுறேன், ஒவ்வொரு டிசைன் வாட்ச் பண்ணுறேன், அந்த கதவு வாட்ச் பண்ணுறேன், அந்த ஜன்னலில் இருக்கிற டிசைன் கூட வாட்ச் பண்ணுறேன். அந்த ஜன்னல் மோட்டிஃபில் இருக்கிற டிசைன் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில்க் சாரியில் வந்து பாயடின்னு சொல்லுவாங்க. அந்த மாடத்தோட அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அரை மாடம் முழு மாடம்னு சொல்லுவாங்க சில்க் சாரியில். பார்த்தீங்கன்னா இப்படி என்னோட டிசைன்ஸு வடிவமைப்புகள் சார்ந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள், அரண்மனை, ஒரு முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு அமையுது. பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லிங்க்டாக இருக்குது. நான் படித்த ஹிஸ்ட்ரியும் சரி, நான் படித்த டெக்ஸ்டைல் டிசைனிங்கும் சரி. ஸோ இதை நான் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இதை தாண்டி வந்து ஒரு டெம்பிளில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் டெம்பிள்னால் சிவபுராணம், சிவனை பற்றின ஸ்டோரிஸ்லாம் அங்கே இருக்கும். இதே பெருமாள் டெம்பிள்னால் பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணம் இருக்கும், தசாவதாரம் பற்றி பேனல்ஸ் இருக்கும், அப்புறம் ராமர் பற்றின ராமாயணங்கள் பற்றி இருக்கும் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வந்து அந்த துணிகள் வந்து வரையப்பட்டிருப்பாங்க. ஸோ அது பேர் அஸ்னமகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதே துணியை வந்து அந்த வரலாற்று வடிவங்களாக வரைஞ்சி அந்த காட்சியில் என்னவா இருக்கோ அது வந்து துணியிலேயே வரையப்பட்டிருங்க. அது எல்லாமே இயற்கை வண்ணங்கள் தான். ஸோ அப்போ வந்து அந்த இயற்கை வண்ணங்கள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அந்த செயல்முறை தனி பாட்டாக நம்ம பார்க்க முடியும் இல்லையா. அந்த வண்ணங்கள் வந்து அரக்கு, அப்புறம் தக்காளி ரெட் சொல்லுவாங்க, ருக்மணி கலர்னு சொல்லுவாங்க, அப்புறம் செம்மண் கலர்னு சொல்லுவாங்க, அப்புறம் இந்தியன் ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் தாரா கலர்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து மஞ்சள், அதிலே கஸ்தூரி மஞ்சள் சொல்லுவாங்க, பிளரி மஞ்சள் சொல்லுவாங்க, நீலம், அதில் வந்து அவுரி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல வண்ணங்கள், இது எல்லாமே சுண்ணாம்பு கூட கொஞ்சம் மர்ஜ் பண்ணி அதை கோயிலில் வடிவங்களாக வந்து இயற்கை சாயங்களை பூசுவாங்க. ஸோ அந்த வண்ணங்கள் தான் நான் திரும்ப இப்போ கொண்டு வந்துட்டுருக்கேன் என்னோடய ரிசர்ச்சில். பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து என்னோடய டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில்
கிளாத்தில் கொண்டு வந்து நேச்சுரல் கலராக வந்து நான் வந்து வடிவமைச்சு இந்த கலம்காரி திரைச்சலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நான் படிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப தனித்துவமாக இருந்துச்சு. சின்ன வயசுலேயே நான் வந்து நிறைய ஆர்ட் ஃபார்ம் வரைகிறதால பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃப்ளோ ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக வந்துடுச்சு. இப்போ இதில் எப்படி நான் விஜயநகரம் பேர் பிரிப்பேன், இதில் எப்படி நான் நாயக்கர் வரைவேன், இதில் எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மராட்டியர் பிரிப்பேன், அந்த ஒவ்வொரு நுணுக்கங்களும் நான் போய் பார்த்தேன் இல்லையா வரலாறுல போயிட்டு, அது எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா முகல்ஸ் டிசைன் ஹைதராபாத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் நிசாம்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க பேலஸில் வந்து முகல்ஸோட பேட்டர்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 13th century கஜினி பீரியட்லாம் வரும். பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்துக்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து அனிமல் மோட்டிவ், அப்புறம் வந்து நம்ம வரலாற்று அந்த மரபோவியங்களாக வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் முகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன்ஸாக வரைஞ்சிருப்பாங்க, நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வரைஞ்சிருப்பாங்க, பஸ்மினான்ற ஒரு பேட்டர்ன் மேங்கோ மோட்டிவ் இருக்கு இல்லையா அதை வரைஞ்சிருப்பாங்க. அதை வச்சு டிஃபைன் பண்ண முடியும் இது முகல்ஸ் மோட்டிவ். முகல்ஸ் வந்து இங்கே அரண்மனை இருந்தப்போ வந்து அவங்க அரண்மனை கட்டியிருந்தால் அவங்க பேலஸ் இப்படி தான் மோட்டிவ் இருக்கும். அதில் பேர்ட்ஸ் அனிமல் கொஞ்சம் ஸ்மாலராக இருக்கும், அதிகமாக மிகைப்படுத்தி காட்டிருக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு முகல்ஸும் இங்கே நான் ஃபாலோ பண்ணணும், இந்த பக்கம் வந்து இந்த இந்துக்கள் சார்ந்த ஓவியங்களை ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே எனக்கு வந்து என்னோடய பேட்டர்னில் வருது. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நான் வந்து எப்படி வகைப்படுத்திருப்பேன், அதை பற்றி நான் வரலாற்றை எப்படி பிரித்து எடுத்திருப்பேன், அந்த விஷயங்கள் நான் இங்கே பார்த்துருக்கேன் டெக்ஸ்டைல் டிசைனில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை தான் நான் எப்படி இதை நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதிலேருந்து எடுக்கிற ஒவ்வொரு மோட்டிவ் எல்லாமே வந்து அதை பற்றி நான் வரலாற்று அப்போ போய் எழுதிடுவேன். பார்த்தீங்கன்னா இது நான் கோல்கொண்டா ஃபோர்ட்லேருந்து எடுத்தேன், இது நான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு மோட்டிவ் எடுத்திருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் நிறைய நான் எழுதுவேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டெக்ஸ்டைல் டிசைன்னா வந்து நம்ம ஒரு துணியை மட்டும்தான் பார்க்குறோம், அதில் ஒரு மோட்டிவ் இருக்குது, ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது, அது மட்டும் தான் நம்ம மக்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வரலாற்று சம்மந்தமான நிகழ்வுகள் இருக்குது, அதுக்கு பின்னாடி அந்த மோட்டிவ் இங்கே தான் கலெக்ட் பண்ணுற விஷயங்கள் ஒரு டெக்ஸ்டைல் டிசைனால் மட்டும்தான் அது வந்து வகைப்படுத்த முடியும். ஸோ அந்த விஷயங்களை என் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் நான் எவ்ரிடே வந்து வாட்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கடந்த 6 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நான் யூஜியும் பண்ணியிருந்தேன், பிஜியும் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிசர்ச்சில் எனக்கு கலம்காரின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து மராட்டியர்கள் வந்தாங்க இல்லையா, அப்போ வந்து தஞ்சாவூர் ராஜா வந்து ராணிக்கு ஒரு சாரீ வேதி கொடுத்துருப்பாரு. அந்த சாரீ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் 17th century வந்து எங்கள் காலேஜ் இன்னைக்கு கூட மியூசியமில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிஃபில் வந்து யானைன்னு இருக்கும், அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா இருக்கும், அது பேர் கருப்பூர் கலம்காரின்னே சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பல்லுல வந்து மிளகாவை வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில்வர்லேருந்து கோல்டு சரி நெஞ்சு அது வந்து கோல்டுலேயே வியூ பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து மராட்டிய ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ராணி கொடுத்துருக்காங்க அந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கிராஃப்டடான ஒர்க்லாம் வந்து நம்ம நிறைய வந்து நம்ம தமிழ் கல்ச்சர்லேருந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் டெக்ஸ்டைலில். பார்த்தீங்கன்னா வந்து இதனை பற்றின ஆய்வும் கூட நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரேன் இன்றைக்கு வரையும். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆய்வுகள்லாம் கடந்து தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். ஸோ திரும்ப நான் சினிமாவில் வந்து இது எங்கே கொண்டு வரேன், இந்த சினிமாவில் நான் எங்கே அப்ளை பண்ண போகிற விஷயங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டான சிலதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சார்பட்டான படத்தில் தான் கமிட் ஆனேன். சார்பட்டான படம் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சான்ஸ் வந்து என் காலேஜ் சீனியர் தான் ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்தாரு எனக்கு. அந்த 90s 70s வந்து என்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதை மட்டும் தான் அந்த படத்தில் நான் அப்ளை பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் பண்ணதால் எனக்கு அதெல்லாம் சார்பட்டான்ற படத்தில் ஈஸியாக அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. சார்பட்டான்னு சொல்கிறதுமே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. பீரியட்னு சொன்னாங்க, அது 90s 70s ஆரம்பிக்குது சொன்னாங்க. சரிங்களா. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் பார்த்தா பா ரஞ்சித் சார். பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு இருக்கிற விஷயங்கள் அப்படியே ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு டைரக்டராக வந்து இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் சினிமா இருக்கார். ஸோ அவருக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ண முடியும், அது என்னெல்லாம் பண்ண முடியும் விஷயம் நான் வந்து என்னோட ரிசர்ச் விஷயம் நிறையவே அதில் எனக்கு யூஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன் இல்லையா, எனக்கு இந்த ஏன்ஷியன்ட்டாக நிறைய விஷயம் நான் கேதரிங் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி சார்பட்டா பார்த்தீங்கன்னா 1960 70 காலகட்டத்தில் தான் நடக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போ எனக்கு 1960 என்னோட காஸ்டியூம் டிசைன் நான் எப்படி இதில் கொண்டு வந்தேன் அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே ரிசர்ச் பண்ண டெக்ஸ்டைல் டிசைன்ஸ் மோட்டிவ் எல்லாமே அதில் கொண்டு வந்திருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரீஸ் எடுத்துக்கலாம், பேட்டர்ன் எடுத்துக்கலாம், அப்புறமா ஷர்ட் பேட்டர்ன் எடுத்துருக்கலாம், அதோட கலர்ஸ் எடுத்துருக்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயரில் வந்து எங்கெல்லாம் எப்படி ட்ராவல் ஆகி வரும், அதோட டெக்னாலஜிக்கல் லெவலில் வந்து அது எங்கெல்லாம் வந்து அதிக மிகைப்படுத்தப்பட்டிருக்கும், எங்கெல்லாம் அதோட ரேஷியோ கம்மியாக இருக்குன்ற விஷயம் நிறைய பேர் நம்ம சார்பட்டாவில் பார்த்துருப்போம். அங்கே பேட்டர்னாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைப் பேட்டர்ன் தான் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு வந்தது. பார்த்தீங்கன்னா ஏன்னா மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலை நிறையா அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரோட அரண்மனைங்க, பிரிட்டிஷ்கார்கிட்ட நிறைய விஷயங்கள் மெட்ராஸ் இன்னைக்கு வரையும் நம்ம இருக்குது. பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதனால் சார்பட்டாவில் வந்து நான் வந்து நம்ம தமிழ்நாடை சுற்றி தமிழ்நாடு இருக்கிறது நம்ம சென்னை இருக்கு இல்லையா,
சென்னை நியர்பை என்னங்க இருக்குது? சென்னை நியர்பையாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இருக்குது. காஞ்சிபுரம் பற்றி சொல்லவே வேணாம். ஸோ உலக பிரசித்தி பெற்றது நம்ம காஞ்சிபுரம் சில்க் சாரி. ஸோ இந்த படத்துலேருந்து நான் காஞ்சிபுரம் சில்க் சாரி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்போது கல்யாணம்னாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சாரியாக இருந்தால் கூட அந்த காஞ்சிபுரம் பட்டு தான் வந்து அதுக்கான ஏற்ற மாதிரி மக்கள் வந்து லைக் பண்ணுவாங்க. அதனால் அந்த படத்துல ஒரு கல்யாண சீன் ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா நான் காஞ்சிபுரம் சாரி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த சாரி பார்த்தீங்கன்னா 1964 வியூ பண்ண சாரி. அது வந்து டபுள் பேட்டு பார்டர் சொல்லுவோம், தாழம்பு பேட்டர்ன். இது எல்லாமே நம்ம சவுத் இந்தியாவோட ஒரு யூனிக்னே சொல்லலாம். ஸோ இந்த சாரீ தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பேட்டர்னாக வைஸ் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் வந்து மேக் பண்ணுற ஒரு ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் பக்கம் தான். ஸோ அப்போ தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆக்சசரிஸ், தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு காஸ்டியூம்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் நான் சார்பேட்டா படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த படத்துக்கு எதை சார்ந்து நகருதோ அந்த மண் சார்ந்து பக்கத்துலேயே இருக்கிறது தான் அங்கே மக்கள் யூஸ் பண்ணியிருக்க முடியும். அப்போ சடனாக நான் போய் டெல்லியிலேருந்து ஒரு கிராஃப்ட்டோ இல்லைந்து பாம்பேலேருந்து ஒரு கிராஃப்ட்டோ கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ண முடியாது. ஸோ காஸ்டியூம் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து கதை எங்கே நகருதோ அதை சார்ந்து இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை நான் சார்பேட்டாவில் சூப்பராக பண்ணியிருப்பேன். ஸோ அது மக்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சி எனக்கு நிறைய அப்ரிஷியேட்டும் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா. எனக்கு அதில் பாக்ஸிங்கோட காஸ்டியூம்ஸ், அப்புறம் பாக்ஸிங் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆக்சசரிஸ் வந்து நிறைய மோட்டிவ் எல்லாமே அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா யூஸ் பண்ண அந்த பெண்டன்ட்டு, அவங்க கல்யாணத்துக்கு அப்போ யூஸ் பண்ண ஃப்ரேம்ஸ் மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு பெரிய சக்ஸஸ் கிடச்சிது. ஸோ அதன் மூலிமா நான் என்னோடய டெக்ஸ்டைல் என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணணும் அது எல்லாத்தையுமே கொண்டு சார்பட நிறைய விஷயங்கள் நான் வந்து கொண்டு வந்தேன். ஸோ அதன் மூலிமா எனக்கு நிறைய வந்து விஷயங்கள் வந்து நிறைய பாராட்டுதல் கிடச்சிச்சு. பட் இருந்தாலும் கூட எனக்கு என்ன அதில் ஒரு பெரிய ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா, சில ஷர்ட் பீட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் வந்து நிறைய வந்து பிரிட்டிஷ்லேருந்தே கலெக்ட் பண்ணேன். ஆக்சுவலி லைன்ஸ் பேட்டர்ன் எல்லாமே வந்து அந்த டைம் ரோமன் பீரியட்லேருந்து அப்படியே எடுத்து கலெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த பேட்டர்ன் நீங்கள் நான் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 60 ஷாப்ஸ் நான் ஏறி இறங்கியிருப்பேன். அது சென்னை மட்டுமே கிடையாது, சென்னை புறநகர் பகுதி எல்லா இடத்துலையும் நான் போய் விசிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த நலிஞ்ச மக்கள் எங்கே இருப்பாங்களோ அவங்களுக்கு ஏற்ற காஸ்டியூம் அந்த பிட்ஸ்லாம் எங்கே இருக்கோ அது அங்கே போய் தான் கலெக்ட் பண்ண முடியும். அந்த மக்களோட எக்கனாமிக்கலாக என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்காங்களோ அங்கே போய் தான் ஷர்ட் பீட்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி தெரியும் அப்படின்னா வந்து, ஏன்னா இப்போ பாலிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே விலை வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ அதை விட சாட்டின் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அது கூட ஒரு யான்லாம் நிறைய ஒரு ஜக்கார்ட்லாம் மிஸ் பண்ணி ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டெக்னாலஜிக்கலாக நியூவாக வந்து நிறைய ஃபேப்ரிக் ஷைனாக வந்துருச்சு இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா. அப்போ அதே ஃபேப்ரிக் நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? கலர்ஸ் மட்டுமே இல்லை, பேட்டர்ன் மட்டுமே இல்லை, ஃபேப்ரிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் அந்த படத்தோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி வந்து நான் நேச்சுரல் டை இதை பற்றி நான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம வந்து மெடிக்கல் லெவல்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளமாக வரும் இல்லையா. ஸோ நிறைய சில பேர் கெமிக்கல்லாம் ஒத்துக்காது. ஸோ நிறைய கெமிக்கல் ரேஷியோ அதிகமாக இருக்கும், அது டைஸ் நிறையா இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையால் சாயம் போட்ட வண்ணங்களை தான் வந்து ஆடைகளாக வடிவமைச்சிருந்தாங்க. அதுக்கான நிறைய எவிடன்ஸ் வந்து நான் ரிசர்ச்சில் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து அந்த வண்ணங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம உடம்புக்கு மட்டுமே இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற மற்ற அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸு கூட நல்லது தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் நம்ம நேச்சுரல் டை யூஸ் பண்ணுறதால அது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணுறப்ப அது போகிறப்போ வந்து அதில் யூஸ் பண்ணுற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தோட பட்டை, ஃப்ரூட்ஸு, சீட்ஸு, இது எல்லாமே நம்ம நாட்டு மருந்து மெடிக்கல்னே கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அது எதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், மைரோபலன் ஃப்ளவர்ஸு. ஸோ ஆடுதோட இலை அது ஒரு லீஃப் தான் பார்த்தீங்கன்னா. அப்புறம் நொனா இலை, நோனின்னு சொல்லுவோம், நொனா இலை சொல்லுவோம், அதில் எல்லோ கலர் வரும். பார்த்தீங்கன்னா வந்து அவுரி நீளம் சொல்லுவோம், அதில் பார்த்தீங்கன்னா அவுரின்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, அதுவும் மருத்துவ குணம் கொண்டது தான், அதில் வந்து நீல கலர் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி வண்ணங்கள் வந்து நான் வந்து இந்த படங்களை யூஸ் பண்ண காரணம் இதுதான். ஸோ இதனால் வந்து நம்ம சுற்றுச்சூழலும் மாசுபடாது. ஸோ அதனால தான் ஒரு காஸ்டியூம் டிசைனராக ஸோ நம்ம நேச்சர் மேலேயும் நம்ம இருக்கிற நம்ம என்னோடய ஃபீல்டில் இருக்கிற அந்த காஸ்டியூம் டிசைனிங் அந்த ஃபீல்டையும் எனக்கு இதை கொண்டு வரணும் நான் ரொம்ப நாளாக என்னோடய ஆசை. பார்த்தீங்கன்னா அதை நான் தங்கலான் மூலிமா ஒரு ஃப்ரேம்லேயே கொண்டு வந்திருக்கேன். இதை நான் கொண்டு வந்துட்டு இதை நான் எப்படி வந்து இன்றைக்கி வந்து சர்வைவல் பண்ண போகிறேன், திரும்பி ஏன் இதை ரிவர்ஸ் பண்ணுறன்ற விஷயம் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நம்ம இப்போ வளர்ந்து வரும் டெக்னாலஜிக்கில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிளாத் என்னென்ன வெரைட்டியோ பார்த்துருக்கோம். ஆனால் நேச்சுரல் ஒரு கலர்ஸோ நீங்கள் ஒரு காஸ்டியூமோ போடுற பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நம்ம மக்கள் என்ன தான் வந்து வெளியே பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கு இருந்தால் கூட பெரிய ஃபங்க்ஷன் போனால் கூட நிறைய எம்ப்ராய்டரி போட்டு நிறைய சில்க்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க வெளியே போகிறப்ப. ஆனால் அவங்க அதே வீட்டுக்கு வந்து ஜாலியாக தூங்குறப்பவோ சம்திங் அப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேச்சுரலாக நெய்யப்பட்ட பருத்தி ஆடைகள் தான். ஸோ அதையே நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. அதே பருத்தி ஆடைகள் நம்ம வந்து நேச்சுரலே டை பண்ணி நம்ம திரும்ப ரிவர்ஸ் பண்ணணும். அது மூலம் நமக்கு நிறைய யூசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ நமக்கு மட்டுமே நம்ம சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் ஒரு டிசைனராக வந்து அதை ரெஃபர் பண்ணுறேன். ரீசன் இது தான். ஸோ இதன் மூலிமா வந்து நான் வந்து நிறைய மக்களுக்கு வந்து நிறைய நம்ம எழுந்த கிராஃப்ட் ஒர்க் இது இருக்குது. நேச்சுரல் டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கையில் பண்ணுறது ஆக்சுவலி கிராஃப்ட்மேன்ஷிப்.
இப்போல்லாம் கிராஃப்ட்மேன்ஷிப்பே கண்டிப்பாக இல்லவே இல்லை, எல்லாமே மிஷின் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. அதனால் எல்லா மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஷின் நம்பியே இருக்காங்க. ஒரு ஃபோன் மட்டும் கையில் இருந்தால் போதும், அந்த ஃபோன் நம்பி மட்டும் தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த கிராஃப்ட் பண்ணுறப்ப அவங்க நிறைய க்ரியேட்டிவாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த வேலை பண்ணுறப்ப அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கிராஃப்ட்டை பண்ணுறப்ப தான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் இருக்கிறனால நான் அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு ஆனஸ்டபுளாக ஒரு ஒர்க் பண்ணுற ஃபீல் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதனால் மக்கள் எல்லாமே திரும்ப அந்த கிராஃப்ட்டை நோக்கி போனால் வந்து நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ இதன் மூலிமா நான் வந்து நிறைய கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் எங்கள் கிராமத்தில் வந்து நிறைய பேருக்கு இது ஜாப் கொடுத்து எங்கள் சினிமாவில் ஒரு பக்கம் கமர்ஷியலாக ஒர்க் பண்ணிவிட்டு அதே மக்களுக்கு கிராஃப்ட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்பெண்டும் பண்ணுறேன். அது மாதிரி எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறது எங்கள் காலேஜில் எனக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. சிபி சார், ராதா மேம், அப்புறம் ஜெய்பால் சார், இந்த மாதிரி நிறைய பேர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் கிருஷ்ணமூர்த்தி சார், இவங்கெல்லாம் டெக்ஸ்டைல் நிறைய, அப்புறம் செந்தமிழ் செல்வன் சார், இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே எனக்கு ஒவ்வொரு பக்கமாக எனக்கு வந்து ஏகாம்பரம் நீ சூப்பராக பண்ணுற, மற்ற பசங்களை மாதிரி நீ ஒர்க் பண்ணல, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் படிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா. அப்புறம் நான் சமீபத்தில் வந்து என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என் பிரதர்ஸ், என் சிஸ்டர்ஸ் எல்லாமே செம சப்போர்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து. இன்றைக்கி நான் நேச்சுரலில் வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இது இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்தப்போ வந்து இந்தியா வந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் பாஸ் வந்து இன்றைக்கி இந்தியனோட ஒர்க்கு பிடிச்சி இந்தியாவோட ஒவ்வொரு கிராஃப்ட்மேன் ரசித்து அவங்களுக்கு ஒரு 40 வருஷமாக இங்கே ஸ்டே பண்ணி இந்தியாவுக்கு வந்து அந்த ஒர்க் பற்றி இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஒர்க் இன்றைக்கும் பிரிட்டிஷ்க்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறாரு. கிராஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணுறாரு. அவர் பேர் ஜென் ஃப்ரான்ஸ்கேஸ் லசாஜ். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பார்ட்டாக நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் எப்படி இந்த நேச்சுரல் டே ஒர்க்லாம் பண்ணுறனோ இது எல்லாமே நான் அவருக்கு தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் நம்ம இழந்த அந்த பாரம்பரியத்தை திரும்ப நான் மேலே கொண்டு வரேன். ஸோ இதனால் நான் இங்கே ரொம்ப ஒரு ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். பேசிக்லி நான் ஒரு வீவர்ஸ் அப்படிங்கிறதால வந்து அந்த வீவிங்கில் இருக்கிற ப்ராப்ளமே எனக்கு தெரியும். அந்த வீவிங் ஏன் நலிஞ்சு போகுது, அந்த நெசவு தொழில் ஏன் கீழே இறங்கி போகுது, அதோட ப்ராப்ளம் என்னென்னு நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் வரேன் கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா. அதையும் கண்டிப்பாக நான் வந்து இதன் மூலிமா சரிப்படுத்துவேன். திரும்ப புதிய அந்த தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து இந்த நேச்சுரலை எப்படி கொண்டு வரணும் விஷயம் நான் நோக்கி நான் என்னோடய பயணத்தை மேலும் தொடருவேன். தங்கலான் அதை பற்றின ஒரு விஷயங்கள் நிறைய இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தங்கலானோட விஷயங்கள் நான் எப்படி பண்ணேன், அது வந்து ஒரு 18th centuryயில் ஒரு நடக்கிற காலகட்ட படம் பார்த்தீங்கன்னா அப்போ நான் அதை காஸ்டியூம்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ தங்கலான்லேருந்து காஸ்டியூம் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பேன். தங்கலான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், என்னோடய ரிசர்ச் வைஸாக நிறைய ஓவியங்கள், கலம்காரி, நேச்சுரல் டைஸ் 18th centuryயில் பண்ண நம்ம பிரிட்டிஷ் கலோனியல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் வந்து ஆட்சி செஞ்சப்போ வந்து அவங்க நம்ம ஆர்ட் ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி இங்கேருந்து அப்போ நிறைய விஷயங்களை வடிவமைச்சு அது இன்றைக்கி வந்து பிரிட்டிஷில் வந்து லண்டன் ஆல்பர்ட் மியூசியமில் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ட்ரீ ஆஃப் லைஃப்ன்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் அந்த பேனலில் இருந்து நான் கலர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ அதே 18th centuryயில் பார்த்தீங்கன்னா அதுதான் தங்கலான் நான் வந்து காஸ்டியூமாக இங்கே வேர் பண்ணியிருக்கேன். விக்ரம் சார்லேருந்து பார்வதி மேம்லேருந்து. ஸோ அந்த ஒட்டுமொத்த பழங்குடி மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து படத்தோட ஃபுல் க்ரூக்குமே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் பண்ணியிருக்கேன். அதில் தங்கலானில் பார்த்தீங்கன்னா நம்ம பழங்குடி மக்கள் மட்டுமே இல்லை, சாதாரண நலிஞ்ச மக்கள் மட்டுமே இல்லை. அந்த மக்கள் இப்போ நலிஞ்ச மக்கள் இருந்தாங்களா அவங்கள அதிகாரம் பண்ணுற அதிகார வர்க்கமும் அங்கே இருப்பாங்க இல்லையா, உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜமீன்தார்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட ஆடைகள் வந்து பட்டு எப்படி வேயப்பட்டிருக்கும், அந்த பட்டு எங்கேருந்து உருவாக்கப்பட்டிருக்கும், அந்த பட்டு அந்த டிசைன் அந்த மோட்டிவ்லாம் வந்து எந்த லெவல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அதை சார்ந்து இருக்கிற அந்த உயர்ந்த ரக ஆடைகளும் அங்கே நான் வடிவமைச்சிருப்பேன். அப்புறம் அதில் பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க இல்லையா, கலோனியல் டைம் இருக்கு இல்லையா, ஸோ பிரிட்டிஷ்காரங்களோட காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபேப்ரிக் என்னவா இருக்கும், ஸோ அதில் வந்து அவங்க என்ன மாதிரி லினன், காட்டன், மல்மல், அது நிறைய வந்து ஜூட்டு சம்திங் இந்த மாதிரி மல்டிபிளான ஃபேப்ரிக் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும், அவங்க வாழ்கிற அந்த வேறு நாடுகள் வந்து நம்ம நாட்டோட சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம காட்டன் மல்மல்லாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பிரிட்டிஷ்காரங்க வந்து நிறைய உள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து காட்டன் லினன் யூஸ் பண்ணியிருப்பாங்க காஸ்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து பேட்டர்னாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஷோல்டரில் ஸ்பில்லாம் அதிகமாக சுற்றி வச்சுருப்பேன். அதே கப்பில் வந்து ஃபில் பண்ணிச்சிருக்கோம். அது பிரிட்டிஷோட லண்டனில் வந்து பெரிய ஒரு ஃபேஷன் ஸ்டைல் வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்டைலாகவே வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த காஸ்டியூம் வந்து எல்லாம் வந்து டேனியலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் விக்ரம் சார் சொல்லவே தேவையில்ல, அதில் 3 காலகட்டத்தில் வருது பார்த்தீங்கன்னா. ஒரு காலகட்டம் ட்ரைப்ஸ் 3rd century, அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் இன்ஸ்பயராக எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்று ரீதியாக வந்து அங்கே அணிஞ்சிருந்த ஆடைகள் அந்த அணிவகுப்புகள் எல்லாமே வந்து நான் வந்து அதில் வந்து ஒரு வசம்பு, அப்புறம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் பாக்கு,
அப்புறம் வந்து ஜூட்டு, ஸோ அனிமலோட ஃபர்ரு, அதோட ஃபெதர்ஸு இதெல்லாம் வச்சு நான் காஸ்டியூம் தேட்சஞ்சரில் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு ட்ரைபு அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வசம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டாக இருக்கும் இல்லையா, ரூட்ஸ் மாதிரி. அது வந்து நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சிருவேன் தண்ணியில் பார்த்தீங்கன்னா. மறுநாள் வந்து காலையில் அது வந்து சாஃப்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா. அந்த மறுநாள் சாஃப்டான உடனே அது வந்து ஊசி எடுத்து ஒவ்வொன்றா கோத்து வந்து நம்ம ரோமன் ஸ்டைல் ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு பெண்டன்ட் ரெடி பண்ணியிருப்பேன் விக்ரம் சாருக்கு பார்த்தீங்கன்னா. அவருக்கு ஹியரிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்கு தான், அதை பாக்கு வெட்டிட்டு அந்த ஷீட்ஸ் வந்து நான் இயரிங்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை வெட்டின உடனே அந்த ஒரு எந்த ஒரு ஷீட்ஸுமே உள்ள ஒரு பயங்கரமான ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதையே டிசைனாக கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹார்ட்னர்ஸான விஷயத்தை அங்கே கொண்டு வந்துருப்பேன் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிருகங்களோட பல்லு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சசரிஸாக பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஜூட் வந்து நம்ம ஹேண்ட்லூம்லேயே வந்து வியூ பண்ணி கையில் வந்து பின்னுவோம் நிறைய வந்து, அந்த காலங்களில் நிறைய வந்து பின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பின்னி நிறைய ஆடைகளை வடிவமைச்சிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செஞ்சுரியில் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் நம்ம 18th செஞ்சுரி விக்ரம் சாரோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு காட்டன் ஆடை தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நேச்சுரல் டை. ஸோ நான் வந்து மைரபலன் ஃப்ளவர் இதெல்லாம் டை பண்ணி எடுத்துட்டு கவுடாங்கெல்லாம் வந்து அதில் வாஷ் பண்ணுவேன். அந்த ஸ்மூத் ஆக்கும் அந்த ஃபேப்ரிக் வந்து. அந்த ஃபேப்ரிக்கோட கலர் டோன் வந்து பேஜ் கலர் வரும். அது நீங்கள் பழைய காலத்தில் வந்து டெம்பிளோட பேஸ் கலர் தான். டெம்பிள் மட்டுமே இல்லை, பிரிட்டிஷோட பில்டிங்ஸும் அந்த கலர் தான். அப்புறம் நெக்ஸ்ட் சர்ச் இருக்கு இல்லையா, சர்ச்சோட கலர்ஸும் பேக்ரவுண்ட் அதுதான் இருக்கும். எல்லாம் ஆஃப் ஒயிட் தான். நீங்கள் கோவாலாம் போனோம்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ஆஃப் ஒயிட்டில் தான் இருக்கும். அதுதான் பிரிட்டிஷோட பெரிய கலோனியல் ஷேலாப்க்கு அந்த ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும், அந்த கலர்ஸாகவும் இருக்கும். அந்த கலர் தான் நான் வந்து தங்கலான படத்தில் வந்து நேச்சுரலாகவே வந்து ஆடைகளில் வந்து கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும், நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து டை பண்ணுவோம் நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா. மறுநாள் அந்த காஸ்டியூம் தான் வந்து நான் விக்ரம் சார் கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா. வந்து சம்டைம் ஈரமாக கூட இருக்கும். அப்போ விக்ரம் சார் வந்து அதெல்லாம் வந்து எதையுமே சொல்லவே மாட்டார். ஆக்சுவலி இல்லைப்பா ஈரமாக காஞ்சிட்டு இருக்கட்டும், அப்புறம் வேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து. ஸோ அதனால் தங்கலான்ற ஒரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒர்க் பண்ண விக்ரம் சார் மட்டுமே இல்லை, பசுபதி சார் ஆகட்டும், ஹரிகிருஷ்ணன் ஆகட்டும், அப்புறம் பார்வதி மேம் ஆகட்டும், ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ண எல்லா காஸ்ட்யூமே நேச்சுரல் டை தான். ஸோ இந்த வாய்ப்பில் ஜெயாடிக்கு பெரிய நன்றி.